அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் தொடர் தோல்வி ஏற்படுகிறதா, வெற்றி கிடைக்கவில்லையா? உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள். உங்களுடைய வாழ்வில் மாற்றம் கிடைக்கும். வெற்றிக்கான வலுவான காரணம் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த கார்த்திகை மாதத்தில் அற்புதமாக கைகூட போகிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் வலம் பெறுவதை காட்டிலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே அதிரடியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக வக்ரம் பெற்று 5ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க. குரு பகவானின் வக்ரம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் 6ஆம் இடத்தில் இருப்பதை காட்டிலும் அங்கு வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் லாபாதிபதியுமான குருவின் அமைப்பால் நிறைந்த மாறுதலை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நிச்சயமாக பல சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படி பாதசனியாக வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ராசியின் அதிபதியான சனி பகவான். எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் கூட சனி பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜென்மராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 7.5 சனியில் கடைசி காலகட்டத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கம் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் இறுதி தருவாயில் திருக்கணிதத்தின்படியும் பாதசனியாக அமர்ந்திருக்கிறார். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகுவை பொறுத்தவரைக்கும் ஜென்மராசியில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலம் வருகிறார். அதே போன்று மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்தவரைக்கும் சப்தமத்தில் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழல் என்றாலும் பெரிய அளவுல நெருக்கடிகளையோ சிரமங்களையோ ஏற்படுத்த இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொடர் தோல்வியிலிருந்து வெற்றி பெறக்கூடிய வகையில் வலுவான காரணத்தை உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்த சுக்கிரன் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நுழைகிறார். இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக சூரியன் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வலம் வரப் போகிறார். சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல அதிரடியான மாறுதல் நிச்சயமாக உண்டு. வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தின் இறுதியில் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். முக்கூட்டு கிரகமான சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் மிக வலுவாக பாகியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக 10ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதத்தின் இறுதியில் 11இல் நுழைகிறார். இந்த மாதத்தில் 4 கிரகநிலைகள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை ஒன்றிணைந்து வலுப்படுத்துவதால் வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த தருணத்தில் அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் எளிதில் கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே தடைகளும் தாமதங்களும் விலகி முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்படி
அதன்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர் தோல்வி, தாமதம், சிக்கல், சிரமம் என்று பல நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் குடும்பம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. வருமானம் உயரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மாறுதல்களை உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இல்லத்தில் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் அதிரடியாக பல முன்னேற்ற வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதால் பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் தவிர்ப்பதோடு உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கைகூடும். மனதிற்கு பிடித்த நல்ல தொழில் ரீதியான வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிகவும் அனுகூலமாக பல நல்ல மாறுதல்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான மாற்றத்தை காண்பதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாகவும் நிரந்தர வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கிடைப்பதோடு மத்திய மாநில அரசின் சலுகைகளும் உங்களை தேடி வரும். உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் வலுவான முன்னேற்றத்திற்கான அற்புதமான காரணங்கள் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகவும் அனுகூலமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே கலைத்துறையில் பல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் விரைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே கலைத்துறை ரீதியாக அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய வாய்ப்புகளும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கை அதிகரிப்பதோடு முன்னேற்றத்திற்கான பல நல்ல சந்தர்ப்பங்கள் எளிதில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான தடைகளை கூட தகர்த்தெறிந்து மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே இந்த மாதத்தில் தொடர்ந்து 3 வார சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வெற்றிக்கான வலுவான காரணம் கிடைப்பதோடு அதிரடியான வளர்ச்சி உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும்.